சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும். சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும். தூரமாயிருக்கியா பக்கமாயிருக்கியா, தூரமாயிருக்கியா பக்கமாயிருக்கியா, எங்க நீ இருக்கன்னு சொல்லு காத்து. காய்ச்சல் இன்னும் குறையலையே. நாளைக்கு பரீட்சை வேற ஆரம்பிக்குதே. அம்மா எனக்கு முடியலம்மா. ஷோ, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வேணாம்மா, இங்கே இரு. பாப்பா, நல்ல காய்ச்சல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, நாங்க போய் அக்காவுக்கு மருந்து வாங்கிட்டு வரோமா? அம்மா, நாங்க வாங்கிட்டு வரோம். அவ்வளவு தூரம் ஒன்னும் இல்ல, ஆனா மாறி மாறி போகணுமே. உங்களுக்கு வழி தெரியாது. இல்ல அம்மா, அம்மா பாதை சொல்லி தந்தா போதும், நாங்க போறோம். ஷோ, காய்ச்சல் குறையவும் மாட்டேங்குது. நாங்க வழி மாறாம போயிட்டு வரோம்மா. சரி, அம்மா வழி சொல்லித்தரேன், கவனமா கேட்டுக்கோங்க. இங்க இருந்து நேர போறப்போ இடது பக்கமா ஒரு பாதை வரும். அந்த பாதை நேரா போய் ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போகணும். புரிஞ்சுதா? சரி அம்மா. என்ன சரி? எது இடது எது வலது? இது இடது, இது வலது. என்னது? இல்ல, இது வலது, இது இடது. எது இடது? இதுதான் இடது. பப்ளூட இடது எது? இது. புத்திசாலி. அப்ப வலது எது? ரெண்டு பேரும் கை தூக்குங்க. இது, இது. அப்போ வலது பக்கம் போனோம்னு சொன்னா இந்த பக்கம் போணும். அப்ப இடது பக்கம்னா இந்த பக்கமா போணும். சரி, இனி கேட்டுக்கோங்க. முதல்ல நேரா போகும்போது இடது பக்கமா ஒரு பாதை வரும். அதுல நேரா போறப்போ பாதை ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையிலே நீங்க போணும். புரிஞ்சிடுச்சுமா. முதல்ல இடது, அப்புறம் வலது. வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போறப்போ அந்த பாதையும் ரெண்டா பிரியும். ஒரு வழி நேரா மலைய பார்த்து போகும். இன்னொரு வழி கீழே வயல் பக்கமா போகும். கீழே போற பாதையில தான் நீங்க போணும். அந்த பாதையில கொஞ்ச தூரம் போனா போதும், ஆஸ்பத்திரி வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? முதல்ல இடது, அப்புறம் வலது, அதுக்கப்புறம் கீழ் நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். அப்போ திரும்பி வர்றது எப்படி? நாங்க போன பாதையிலே வருவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? வண்டி வேண்டாம், நடந்து போயிட்டு வாங்க. பம் பம் பம். டிடி பப்பா. டேய் பப்ளு, இனி வலது பக்கமா இடது பக்கமா? இடது பக்கமா. வலது பக்கம் தானே அம்மா சொன்னாங்க. இடது பக்கம் தான், எனக்கு தெரியும். வா பானு, நாம இடது பக்கமாவே போலாம். நமக்கு யார்கிட்டயாவது கேட்டால் என்ன? அப்படி வலது பக்கம் போனா வரும், போங்க. நான் தான் சொன்னேன்ல, வலது பக்கம் தானே. முதல்ல இடது, அப்புறம் வலது, அப்புறம் கீழ் நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். என்ன
என்ன பிரச்சனை? காய்ச்சல், இருமலும் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு யாருக்கு காய்ச்சல்? அக்காவுக்கு தான் காய்ச்சல். ஓஹோ, அப்போ நோயாளி வரல. பரவாயில்ல பரவாயில்ல. அக்கா கிட்ட நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லணும், ஆவியும் பிடிக்கணும். இப்போ குளிக்க வேண்டாம், இந்த ஆரஞ்சை சாப்பிட சொல்லுங்க. 2 நாளைக்குள்ள காய்ச்சல் குறையலைன்னா நோயாளி வரணும். புரிஞ்சுதா? சரி டாக்டர். அது அக்காவுக்கு. இந்தாங்க, இது உங்களுக்கு. அப்பா கிட்ட கொஞ்சம் தேன் வாங்க சொல்லுங்க. சொல்றோம். இருமல் வரும்போது அக்காவுக்கு தேன் கொடுக்கணும். நீங்களும் சாப்பிடலாம், சரியா? சரிங்க டாக்டர். இதாண்டா பாதை. டேய், அங்க பாரு, தேன் கூட. அக்காவுக்கு தேன் கிடைச்சிருச்சு. நான் ஏறி எடுத்தாரு. பப்ளு, பாத்து ஏறு. போட்டுடு. பிடிச்சுக்கோ. தேன் போச்சு. நாம இனி என்ன பண்றது? தேன். தேனிதா. ஐ, நன்றி. இனி நாம போலாம். வலது இடதாச்சா? இந்த பக்கம்தான். இனி இந்த பக்கம். ஹேய், இதோ அப்பா. என்ன பயந்துட்டீங்களா? வழி தவறிட்டமோன்னு சந்தேகம். டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். அக்காவுக்கு தேன் கொடுக்க சொன்னாங்க. ஆரஞ்சும் கொடுத்தாரு. அக்காவுக்கு காய்ச்சல் எப்படி இருக்குப்பா? குறைஞ்சிருச்சு. அப்பா இனி எந்த பக்கமா போனோம்? நீங்க இங்க வந்தப்போ வலது பக்கம் திரும்பி நேரா வந்தீங்க. இனி திரும்பி போறப்போ இடது பக்கம் திரும்பி நேரா போனோம். சரிங்கப்பா. இனி எந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தப்போ இடது பக்கம் தான் திரும்பணும். அப்ப இனி வலது பக்கமா? வலது பக்கமா? குட் பாய். இனி எங்க வேணாலும் நாங்க போவோம் அப்பா. அப்படி சொல்லுங்க. சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும். சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும். தூரமாயிருக்கியா, பக்கமாயிருக்கியா, தூரமாயிருக்கியா, பக்கமாயிருக்கியா, எங்க நீ இருக்கன்னு சொல்லு காத்து. சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும். சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும். மச்சிலும் வீட்டிலும் முற்றத்தில் தோட்டத்தில் சத்தமில்லாம போய் தேடி பார்ப்போம். மாமரத்தடியில் மல்லிகை தோட்டத்தில் வரப்புகள் எங்கேயும் காத்து இல்லை. மச்சிலும் வீட்டிலும் முற்றத்தில் தோட்டத்தில் சத்தமில்லாம போய் தேடி பார்ப்போம். மாமரத்தடியில் மல்லிகை தோட்டத்தில் வரப்புகள் எங்கேயும் காத்து இல்லை.
வயக்காடு போவோமே பட்டம் விடுவோமே, வயக்காடு போவோமே பட்டம் விடுவோமே, ஓடி ஒளிஞ்சது போதும் காத்து, சத்தமே இல்லாமல் பம்மி பம்மி நடக்கிற குட்டி குறும்பே உன்னை எங்கேயும் காணும், தூரமாயிருக்கியா பக்கமாயிருக்கியா எங்க நீ இருக்குன்னு சொல்லு காத்து. குட்டி குட்டி சீட்டைகள் நான் பண்ணினாலும் எப்பவும் உங்களின் கூட இருப்பேன். குட்டி குட்டி சீட்டைகள் நான் பண்ணினாலும் எப்பவும் உங்களின் கூட இருப்பேன். பார்க்காமல் இருக்கவோ பேசாமல் இருக்கவோ காத்துவாள் முடியுமா நண்பர்களே. லா 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 லா. La 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 la. பூப்பி பூப்பி, இங்க யாரும் இல்ல போல இருக்கே. ஆஹா, என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? ஆ உன் தோட்டத்து கீரைகளை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு என்ன, பார்த்துட்டா போச்சு. ஆஹா, கீரைகள் எல்லாம் சூப்பரா வளர்ந்து நிக்குதே. நீ கலக்கிட்ட பூப்பி. ஆ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்ன நீ இப்படி பண்ணிட்ட? இங்க வா. பரவாயில்ல விடுங்க முயலம்மா, அவ அது சாப்பிடட்டும். நான் தான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேனே. இருந்தாலும் இது சரியில்லைதான். இவங்க கிட்ட கேட்காம ஏன் இத பறிச்ச நீ? பெரிய தப்பு இது. நீங்க வா முயல்குட்டி, நான் உனக்கு கீரை பறிச்சு கொடுக்கறேன். ஏய், யார் அது? யார் அது என் கீரையெல்லாம் பறிக்கிறது? ஏன் இடத்துல இருக்கிற கீரையே நான் பறிக்க கூடாதா என்ன? அதானே, உன் இடத்துல தானே பறிக்கிற. யார் அது? நான் தான், மண்புழு. நான் சொல்லாம யார் சொல்லுவா? என்ன இது, ஏன் இடத்துல வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? அடா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ உன்கிட்ட இந்த காடு யாரோடதுன்னு விவாதம் பண்றதுக்கெல்லாம் வரல. ஆனா நான் வளர்த்த கீரைய என்னோட அனுமதி இல்லாம பறிக்க யாருக்கும் உரிமை இல்ல. ஆஹா, ரொம்ப திமிரா பேசுற. இது பூப்பியோட தோட்டம். இந்த கீரைகளை எல்லாம் பூப்பி தான் வளர்க்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பெருசா பேச வந்துட்ட. சரிமா, உங்க யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன விஷயம்? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கீரையெல்லாம் யாரு நட்டது? அது எங்க பூப்பி தான். வேற யாரு? இல்ல, அது மழையில தானா வந்துச்சு. அப்ப ஒத்துக்கிட்டல்ல, கீரையெல்லாம் தானாதான் முளைச்சு வளருதுன்னு. அது வளர்றதுக்கு யாரு உரம் போட்டது? பூப்பி தான். சொல்லு. இல்ல. சரி, அது போகட்டும். யாரு தண்ணி பாய்ச்சறது? அதுவும் பூப்பி தான். என்ன? இல்ல, ஆனா மழை தான் வந்துச்சு. மழை பெஞ்சா மட்டும் போதுமா? மண்ணு தண்ணிய உறிஞ்சிக்க வேண்டாமா? யார் அந்த மண்ணை பண்படுத்தினது? அதுவும் பூப்பி தான். இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கீரையெல்லாம் அதுக்கு சொந்தமாகும்? போது போது, ரொம்ப பேசாதீங்க. இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணதா சொல்ல வரீங்களா? ஆட குட்டி பயல, மண்புழுவான நாங்க தான் இயற்கை விவசாயிங்க. மண்ணை உழுது போடுறது தான் எங்களோட வேலை. அப்படி மண்ணுல காத்து போற மாதிரி துவாரங்களை உண்டாக்கி ஈரப்பதம் அப்படியே இருக்கிற மாதிரி செய்வோம். நாங்க சாப்பிடுற உணவை ஜீரணிச்சு அத நல்ல உரமா மாத்தி வெளியேற்றுவோம். அந்த உரத்தால தாவரங்கள் நல்லா வளரும். இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமே. அதாவது நானும் என்னோட கூட்டாளிகளும் இடைவிடாது உழைச்சு இந்த கீரைகளை எல்லாம் நல்லா வளர்த்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன், யாரும் இந்த கீரைக்கு உரிமை கொண்டாடி இங்க வரக்கூடாது. நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா தோட்டம் பூப்பியோடது தானே? பூப்பியோடதா? அட பதறுகளே, மண்ணுல வேலை பாக்குறதாரு? அது விவசாயி. ஒத்துக்கிட்டியா? அப்ப எந்த நேரமும் மண்ணுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு தான உரிமை அதிகம். அது மட்டும் இல்ல, மண்புழுக்களான எங்களுக்கு பூமியில இருக்கிற எல்லா இடமும் ஒண்ணுதான்.
எங்க மண் இருக்கோ அங்க எங்களுக்கு வேலை இருக்கும். நாங்க மண்ணுல எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டோம். மண்புழு அண்ணா, உங்க கூட வாக்குவாதம் செய்ய நான் தயாரா இல்ல. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த கீரையெல்லாம் சாப்பிடறது இல்ல, அது வளரட்டும்னு அப்படியே விட்டது கூட அது சாப்பிடறவங்களுக்கு கொடுக்கலாமேன்றதுக்காக தான். ஆடா குட்டி பயல, இதுல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து அழுகி போனதுக்கு அப்புறம் தான் நானும் என்னோட கூட்டாளிகளும் அதை உணவா எடுத்துப்போம். ஆனா நீங்களும் உங்க நண்பர்களும் கொஞ்சம் பேர் தானே இருப்பீங்க. கொஞ்சம் பேரா? நல்லா காமெடி பண்ற குட்டி பயல. நாங்க 1,00,000 பேருக்கிட்ட இருக்கோம். அப்புறம் பையா, நான் இதை உங்ககிட்ட விவாதம் பண்றதுக்காக எல்லாம் சொல்லல. கீரைய கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா எனக்கு அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கணும், அவ்வளவுதான். சரி, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. கொஞ்சம் இனிப்பு அது போதும். எங்கள மாதிரி மண்புழுக்களுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே? அத நான் கொடுக்கறேன். ஆனா இவங்களுக்கு தேவையான கீரையை நீங்க கொடுக்கணும். அதுக்கு என்ன, கொடுத்தா போச்சு. பூப்பி, தேனை கொண்டு வர நானும் உனக்கு உதவி செய்யறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு தேவையான செடிகளோட விதைகளை நீங்க எடுத்துட்டு வந்தாலே போதும். இனிப்ப கொண்டு வரக்கூடிய நண்பனை எனக்கு நல்லா தெரியும், தேனி. அது சரி, நான் முள்ளங்கி கீரையும் முட்டைக்கோசும் இங்க கொண்டு வரட்டுமா? நீங்க என்ன சொல்றீங்க? கொண்டு வா கொண்டு வா. புதுசு புதுசா பயிர்களை விவசாயம் பண்றதுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வா குட்டி பையா, வந்து இந்த கீரைகளை எல்லாம் உன் இஷ்டம் போல கடிச்சு சாப்பிடு. யோசிக்காத, நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கலாமா?
அசாம் மாநிலத்தில் ஓர் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். என்ன வெயில்! ஆற்றில் சென்று குளித்துவிட்டு வரலாம். அப்படியே ஆற்றில் கொஞ்சம் நண்டு பிடித்து வந்து சந்தையில் விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆஹா, நிறைய தண்ணீர். ஏதாவது ஒரு கரையில் இருந்து நண்டு பிடிக்கலாம், பிறகு குளிக்கலாம். நீண்ட நேரம் தேடியும் அந்த ஏழைக்கு கிடைத்ததோ வெறும் 4 நண்டுகள் மட்டும்தான். நேரம் போனதுதான் மிச்சம். சரி, என்ன செய்வது? இந்த குளத்தின் கரையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்ன செய்வது? தெய்வம்தான் துணை. அவன் நன்றாக தூங்கிவிட அங்கிருந்த குரங்குகள் அவனிடம் வந்தன. நண்டு பிடிக்க வந்தவர் போல இருக்கிறது, பாவம் தூங்கிவிட்டார். கூடையில் நண்டில்லாவிட்டால் வருத்தப்படுவார். நாம் இவருக்கு உதவி செய்யலாமா? கூடை நிறைய நண்டுகள் பிடித்து வைக்கலாம். சரி, நண்டுகள் பிடித்த பின் அவன் அருகே வந்து நின்றன. சரி, இனி இவரை எழுப்பி விடுவோம் என்று ஒரு குரங்கு அவனை எழுப்பியது. ஐயோ, இவர் இறந்து விட்டாரா? சரி, என்ன செய்யலாம்? இவரது உடலை இவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த ஏழையை சுமந்து கொண்டு குரங்குகள் நடந்தன. வீட்டருகே அவனை வைத்துவிட்டு இனி நாம் போய்விடலாம். அந்த கிராமத்தினர் வந்தால் இவரை கொண்டு போய் விடுவார்கள். குரங்குகள் புறப்பட்டன. அட, நான் எப்படி இங்கு வந்தேன்? என் கூடை எங்கே? அட, இது என்ன அற்புதம்! கூடை நிறைய நண்டுகள். இது ஜலதேவதையின் பரிசுதான். ஏழைக்கு நடந்த சம்பவம் ஊருக்குள் பரவியது. அதன் பின் ஒரு நாள் இரவில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவன் அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்தான். வாங்க நண்பரே, என்ன விசேஷம்? வாங்க. நண்பரே, உங்களுக்கு எப்படி ஜலதேவதையின் ஆசி கிடைத்தது? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஏழை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் நண்பனிடம் சொன்னான். அட, அப்படியா? ஒரு நாள் அந்த ஆளும் கூடையோடு வந்து மர நிழலில் படுத்தான். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கூட்டம் அங்கு வந்தது. அவைகள் கூடை நிறைய நண்டுகள் பிடித்தன. அட,
இந்த ஆளும் இறந்து விட்டார் போலிருக்கிறது. குரங்குகள் அவனையும் சுமந்து கொண்டு கிராமம் நோக்கி நடந்தன. இந்த ஆள் நல்ல கணம். ஆமாம் ஆமாம், பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும், இல்லாவிட்டால் அந்த குழியில்தான் விழுவோம். ஐயோ, ஏதோ ஆபத்து, எதற்கும் நாம் கண்ணை திறந்தே கிடப்போம். ஓ, எனக்கு கை வலிக்கிறது, என்னால் இவரை சுமக்க முடியவில்லை. ஐயோ, என் கால் வேறு வழுக்குகிறது. பார்த்து. ஐயோ கடவுளே, உன் கால் வழுக்கினால் நான் பள்ளத்தில் விழுந்து விடுவேன். ஐயோ அட கடவுளே! பேராசைக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா? சாப்பிடுவேன். பிராவே பிராவே போகாதே, வேண்டியதெல்லாம் தருவேனே. காட்டுக்குள் சுற்றி பறப்பதுமேன், கூட்டில் வாழ்வதும் சுகம்தானே. முட்டாள் பூனை நான் உனக்கு என்ன சொல்லியும் பயனில்லை. எந்தன் சிறகை நான் விரித்து எங்கும் பறப்பேன் அரை நொடியில். பூபி, அந்த வண்டி இனி நமக்கு கிடைக்கும்னு கனவுல கூட நினைக்காத. நம்ம திரும்ப வீட்டுக்கு போனா என்ன? வா, எனக்கு ரொம்ப பசிக்குது பூபி. ஏதாவது ஒன்னு சொல்லு பூபி. யார் அது? இரு பாக்குறேன். போயிடுச்சா? எவ்வளவு அழகா இருக்குல்ல பூபி? பார்த்தா நிஜமான மண் குடம் மாதிரியே இருக்கு. அடடா, நாங்க பிரச்சனை பண்ண வரல. இந்த அழகான சின்ன குடத்தை பார்த்ததும் அதை நீ எப்படி செஞ்சேன்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவுதான். உனக்கு வேண்டாம்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ஆஹா, அப்படியா?
நான் நினைச்சேன் என்ன நீங்க தொந்தரவு பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அப்படியே சில பேர் இருக்காங்கல்ல, அதனாலதான் நான். அது பரவாயில்ல. என் பேரு பாப்பி, இது பிங்கி. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? அப்படியே செய்வோம். என் பேரு வேட்டாளன். எனக்கு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனி நான் வேட்டையாடுறதுக்கு போறேன். குழந்தைங்க வெளியில வரும்போது அவங்களுக்கு பசிக்கும். அவங்க பியூப்பா ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிடணும். இந்த கூட்டை நிறைக்கிறதுக்கு 2-3 நாளாவது ஆகும். குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்க? பழங்களா? கிடையாது. எங்களோட குழந்தைங்க பியூப்பா ஆகுற வரைக்கும் அசைவம் தான் சாப்பிடும். பியூப்பால இருந்து வெளியில வந்துட்டா எங்கள மாதிரி தேன் மட்டும்தான் குடிக்கும். நீங்க யார வேட்டையாடுறதுக்காக போறீங்க? அத பார்க்க நாங்களும் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கேயே இருந்தா போதும். இருந்து இந்த மண் வீட்டையும் என்னோட முட்டையையும் யாரும் தொடாம பாத்துக்க முடியுமா? பார்க்கலாமே. இனி நீங்க திரும்ப வர வரைக்கும் நாங்க தான் இந்த வீட்டோட காவலாளிங்க. நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நாம இந்த வண்டிய திரும்பி பூப்பி கிட்ட ஒப்படைக்கணும்ல? அது சரிதான். இவ்வளவு நேரம் ஆகியும் பூப்பைவை நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீங்க பூப்பான்னு சொன்னீங்களா? ஆமா. என்ன பூப்பிய தெரியுமா? நாங்க பூப்பைவை தேடிதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பாத்தீங்களா? கூடவே அந்த பிங்கியும் இருக்கும். எங்களுக்கு இந்த வண்டிய கூடிய சீக்கிரம் பூப்பி கிட்ட ஒப்படைக்கணும். நாங்க இந்த வண்டிய ஓட்டி பார்த்தோம், அவ்வளவுதான். ஆனா திரும்பி வரும்போது பூப்பையை அங்க காணோம். நாங்க இங்க இருக்கும்போது இந்த சின்ன மண் வீட்டுக்கு எதுவும் ஆகாது. எங்களை தான் இத பாத்துக்க சொல்லி எங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போயிருக்கான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆஹா, அவ்வளவு திமிரா? அம்மா, என்னது இது? என்ன விடு. யார் இது? என்ன விடு, நான் இங்க இருக்க போயிடுறேன். ஐயோ, ஐயோ. இந்த பூப்பிக்கு தைரியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படின்னா பிங்கி எங்க? நான் இங்க தான் இருக்கேன். அந்த குருவி என்ன ரொம்பவே நோகடிச்சிட்டா. ஆமா, வேட்டையாட போயிட்டு கையில எதையும் காணோம். பாரு, இந்த புழு தான் எனக்கு கிடைச்சது. நான் இத மயக்க நிலையில வச்சிருக்கேன். கூண்ட நிரப்ப இந்த மாதிரி 3-4 பேராவது வேணும். நான் இத கூண்டுக்குள்ள வச்சிட்டு வரேன். கூடு நெறிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? அதுவா, இந்த கூண்டு இருக்கே அதோட வாயை நல்லா மண்ணை வச்சு மூடிடணும். அப்புறம் இதுக்கு மேல 5-6 கூண்டை மேல மேல வச்சு செய்யணும். அந்த அளவுக்கு வேலை இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது. ஓ, ஒத்துக்கிறேன். அப்படின்னா குழந்தைங்க வெளியில வர வரைக்கும் காத்திருப்பீங்களா? கிடையாது. பியூப்பா விரிஞ்சு கூட்ட உடைச்சு வெளியில வர்றது குஞ்சுங்க கிடையாது. எங்கள மாதிரி பெரிய உருவம் இருக்கிற ஜீவன்களா தான் இருக்கும். அவங்க தானா வாழ்ந்துப்பாங்க. அப்படின்னா பூப்பி, நம்ம திரும்பவும் போனா என்ன? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உங்களை தேடிக்கிட்டு 2 பேர் வழியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட குடுக்கறதுக்காக ஒரு வண்டியும் அவங்க வச்சிருந்தாங்க. அண்ணா, இந்த கூட்டை உருவாக்குறதுக்கு நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த வண்டியோட சொந்தக்காரரை கண்டுபிடிச்சு அதை ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கே போவோம். வண்டி கண்டுபிடிக்க உதவி செஞ்சவங்க கிட்ட எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் கூட்டை இவ்வளவு நேரம் காப்பாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல.